ஸோ ஹாய் ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நேற்று வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து குவிஸ் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நான் டெய்லி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 to 15 ஒர்க்கப்ஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். அதுக்கான குவிஸும் டெய்லி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்து நான் அந்த வீக் டேஸில் என்னென்ன ஒர்க்கப்ஸ்லாம் நான் என்ன போட்டேன் அப்படின்னா அதோடைய ஃபுல் குவிஸையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீக்கெண்டில் வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்லேயே வீடியோஸ் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு செக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேலையும் வீக்கெண்ட் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே குவிஸும் இருக்கும். அதுவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே குவிஸ் அட்டன் பண்ணுறதும் இந்த இங்கிலீஷ் ஒர்க்கப்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதும். ஸோ இதனால் நீங்கள் டெய்லியும் நீங்கள் வந்து இதை பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து பண்டிலாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. ஸோ இப்போ இருந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர் ஸ்பாட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த எமர்ஜென்சி சர்வ்ஸ் அஸ் எ ரிமைண்டர் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்கார்டிங் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் ப்ரொடெக்டிங் சிவில் லிபர்ட்டிஸ் அண்ட் என்ஷூர் எ ராபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இப்போ எப்பயுமே ஒரு எரர் ஸ்பாட் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணிட்டு டென்சஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ப்ரிப்போசிஷன் அதாவது இப்போ அப்ஜெக்டிவ் நவுன் அட்வெர்ப் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் த எமர்ஜென்சி சர்வ்ஸ் அஸ் அ ரிமைண்டர் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்கார்டிங். அதாவது நம்ம எமர்ஜென்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் அண்ட் சிவில் லிபர்ட்டியை என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ சேஃப்கார்டிங் ஒரு ஜெரண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டிங் சிவில் லிபர்ட்டிஸ் அதுவும் ஒரு ஜெரண்டா இருக்கு. ஸோ பேரலாக வரும்போது என்ஷியர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னா என்ஷியரிங் அப்படிங்கிறது வரும். ஸோ என்ஷியரிங் ராபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஸோ இங்கே என்ன எரர் அப்படின்னா எரர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எரர் வந்து சீல இருக்கு. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா என்ஷியரிங் எ ராபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான் என்ன வரும் அப்படின்னா ஆன்சராக வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா த ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அசோசியேட்டட் வித் ட்ரக் யூஸ் கேன் ஃபர்தர் ஹார்ம் pupils physical and mental health and prevents them from seeking help, says UNODC. UNODC வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன்ல பாகுபாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரக்ஸ் கூட எதை அசோசியேட்டட் வித் ட்ரக்ஸ் கேன் ஃபர்தர் ஹார்ம் பீப்புளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அசோசியேட்டட் வித் ஸோ ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் சப்ஜெக்ட் அசோசியேட்டட் வந்து வெர்பு வித் ட்ரக் யூஸ் வந்து கரெக்ட் தான் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் கேன் ஃபர்தர் ஹார்ம் பீப்புள்ஸ். ஸோ பீப்புள்ஸுங்கிறது இங்கே ப்ளூரல் வராது. பீப்புள்ஸோட அதாவது மக்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுடைய அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா பீப்புள்ஸ். ஸோ பீப்புள் பொசஷன் வந்து இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இங்கே வந்து என்ன எரர் இங்கே இருக்குது அப்படின்னா பீப்புள்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா எரர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பீப்புள் வந்து பொசஷனில் பீப்புள்ஸ் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். ஸோ இதான் கரெக்டாக வரும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ வெர்பு வந்து கண்டிப்பாக சிங்குலருக்கு தான் ப்ரிவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ ப்ளூரலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த ப்ரிவென்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ எரர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டிலையும் பிலையும் இருக்குது. ஸோ எரர் வந்து என்னன்னா பியும் டியும் தான் என்ன இருக்குது எரராக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்னது போத் பி அண்ட் டி வந்து எரர். நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரிஸ் have long been heralded as a transition towards more sustainable storage technology, and now the need to enable these lithium ion alternatives is more suppressing than ever. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரி சப்ஜெக்ட் have long been heralded verb as a transition towards more sustainable storage technology. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரிஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜி வந்து ஒரு சஸ்டைனபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற லித்தியம் அயான் பேட்டரிஸை விட நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் டெக்னாலஜியான ஒரு பேட்டரி நமக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே சப்ரஸிங் அப்படிங்கிறது வராது. இங்கே என்ன வரும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட்
அதாவது மோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இஸ் மோர் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ரஸிங் அப்படிங்கிறது எதோட மீனிங் அப்படின்னா, இது வந்து சப்ரஸுங்கிறது ஒரு குறைக்கிறது, அடக்குமுறை அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதனால சப்ரஸிங் அப்படிங்கிற வேர்டு வந்து வராது. அதுக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா ப்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற வேர்டு மட்டும் வரும். ஸோ ப்ரெஸ்ஸிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ், அதோட மீனிங் வந்து என்னது அப்படின்னா சம்திங் தட் இஸ் அர்ஜென்ட் அண்ட் டிமாண்டிங் இமீடியட் அட்டென்ஷன். ஸோ டிமாண்டிங் இமீடியட் அட்டென்ஷனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ரஸிங் அப்படிங்கிறதுக்கு மீன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரெஸ்ட்ரெயின், ப்ரிவென்ட், இன்ஹிபிட், தடுக்கிறது. ஸோ தடுக்கிறது கண்டிப்பாக வராது. என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட், நமக்கு தேவையானது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ப்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ சப்ரஸிங் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ டியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா எரர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, for hydrogen to make a greater impact in our energy systems, attention is required on the integral of new catalysts into fuel cells and their needs in emerging applications such as heavy duty transport. நமக்கு ஹைட்ரஜன் வந்து என்னன்னா ஒரு நம்ம எனர்ஜி சிஸ்டத்தில் ஒரு கிரேட் இம்பேக்ட், ஒரு இதை வந்து வலியுறுத்துது இந்த ஹைட்ரஜன். அட்டென்ஷன் இஸ் ரெக்யர்ட் ஆன் த இன்டெக்ரல் ஆஃப் நியூ கேட்டலிஸ்ட். ஸோ இன்டெக்ரல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அப்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து என்னென்னா நவுன் தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ இன்டெக்ரல் வரக்கூடாது. இன்டெகிரேஷன் ஆஃப் நியூ கேட்டலிஸ்ட் இன்டூ ஃபியூவல் செல், தேர் நீட்ஸ் இன் எமர்ஜிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் எ ஹெவி டியூட்டி டிரான்ஸ்போர்ட். ஸோ ஹெவி டியூட்டி டிரான்ஸ்போர்ட்லாம் இந்த அதோட இன்டெகிரேஷன், அந்த நியூ கேட்டலிஸ்டோட இன்டெகிரேஷன் தான் என்ன பண்ணுன்னா அது ஃபியூவல் கூட சேர்ந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ எரர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா இன்டெகிரேஷன் வரும், இன்டெக்ரல் வராது. ஸோ இன்டெகிரேஷன் வரும். இதுதான் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய எரர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி வந்து எரர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் இன் த சவுத் சைனா சி அண்ட் த ஸ்டாச்சூஸ் ஆஃப் தைவான் ஆர் சம் thorny issues hounding the Washington-Beijing relationship with no signs of abatement. Freedom of navigation in the South China Sea and the statue of Taiwan, plural இருக்குது. ஸோ வெர்பு ஆர் கரெக்டாக இருக்குது. some thorny issues hounding the Washington-Beijing relationship with no signs of abatement. இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா நோ எரர் தான் வந்து என்னென்னா ஆன்சராக வந்து வரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு 5 எரர் ஸ்பாட் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே எரர் ஸ்பாட் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டைம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எரர் ஸ்பாட்டுமே உங்களுக்கு குவிஸ் மாதிரி வேணும் அப்படின்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எரர் ஸ்பாட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக நான் வந்து வீக்கெண்டில் வந்து குவிஸ் மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது எவ்வளோ ரிவைஸ் பண்ணி அது நமக்கு எவ்வளோ மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எரர் ஸ்பாட்டோட பிடிஎஃபையும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.